எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே, எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே. உன் கரத்தையே நோக்கிடுவே, என்னை என்றும் நீர் நடத்திடுவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் 2229வது காலை மன்னா செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாய் ஒரு புதிய நாளை தந்திருக்கிறார். அவருக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், தற்பொழுது பல இடங்களிலே VBS, CBS, FGUBS 3 நாள் சிறுவர்களுக்கான கேம்ப் இதெல்லாம் நடைபெறும். இந்த ஊழியத்தை செய்கிறவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், சிறுவர் ஊழியர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். தங்களை அர்ப்பணித்து தரிசனத்தோடு பிள்ளைகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும், நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்ற செய்கிறவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். சிறுவர் ஊழியங்களை செய்கிறவர்களுக்கு நல்ல சுகம் பலன், அது மாத்திரமல்ல நல்ல கிருபைகளை கர்த்தர் கொடுக்கும்படியாக ஜெபிப்போம். தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் எபிரெயருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 1-2 ஆகிய வசனங்கள். ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு எதுவான வாக்கு தத்துவம் நமக்கு உண்டாயிருக்க, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கு அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு புரோஜனப்படவில்லை. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பார்ந்த தேவ ஊழியர்களே, அருமையான நண்பர்களே, அதாவது பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல யூதர்கள் இயேசு கிறிஸ்து சொன்ன வசனத்தை அவர்கள் விசுவாசிக்கவில்லை. ஆகவே வாக்கு தத்தங்களை அவர்கள் சுதந்தரிக்க முடியவில்லை. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நமக்கு அவருடைய இளைப்பாறுதல் பிரவேசிக்க வாக்கு தத்தம் உண்டாயிருக்கிறது. அந்த வாக்கு தத்தத்தை சுதந்தரிக்க கூடாதபடிக்கு அவிவிசுவாசம், பின்மாற்றம் நமக்குள்ள கிரியை செய்யக்கூடாது. அப்படி என்றால் இன்றைக்கு ஏராளமான வசனங்கள் ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் கூடும்போது பிரசங்கிக்கப்படுகிறது. குறிப்பாக சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. அந்த சுவிசேஷத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அந்த வசனம் அவர்களுக்கு புரோஜனமா இருக்காது. சில நேரங்கள்ல சில சொல்லுவாங்க தெரியுமா, இந்த பொருளை உங்களுக்கு கொடுத்துருக்கு, அது யூஸ் பண்ண தெரியல, அது சும்மா போட்டுட்டாங்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அதே போல ஆண்டவருடைய சுவிசேஷம் ஒவ்வொரு நாளும் அனைவருக்கு போதிக்கப்படுகிறது. சிலர் கேட்டு அந்த வசனத்துக்கு கீழ்ப்படியாதனால அந்த வசனம் அவங்களுக்கு புரோஜனப்படாம இருக்கிறது. ஆகவேதான் அவருடைய ஜீவியத்துல பின்மாற்றம், அவிசுவாசம், முறுமுறுப்பு, கசப்பு. நான் ஆண்டவரை தேடி எனக்கு என்ன கண்டேன், அதுக்கு தான் அவர் சொல்றாரு, பின்வாங்கி போகாதபடிக்கு. ஆண்டவருக்குள்ள இருக்கிற நம்ம பின்வாங்கி போயிடக்கூடாது. பின்வாங்கி போகக்கூடாது அப்படின்னா போதிக்கப்பட்ட வசனத்தை விசுவாசத்தோடு கேட்கணும். சில நேரங்களில் சிலருக்கு வசனம் வருது அப்படின்னா, வசனத்தை சர்ச்சில் பிரசங்கம் பண்றாங்க அப்படின்னா, இது அவங்களுக்கு, இது இவங்களுக்கு, எனக்கெல்லாம் இல்லை அப்படி சொல்றாங்க பார்த்தீங்களா. அவங்களுக்குள்ள அவிசுவாசம் வந்துடும். எந்த ஒரு வசனத்தை நம்ம கேட்கிறோமோ அது எனக்கு தான் கர்த்தர் பேசுகிறார் அப்படி சொல்லி விசுவாசத்தோடு எடுத்துக்கொள்ளணும். அந்த விசுவாசத்தோடு எடுத்துக்கொள்ளும் போது வசனம் நம்முடைய ஆத்துமாவில பலனை தரும். கடைசி காலத்துல வசனத்துல பலர் நிக்க மாட்டாங்க. ஆனா நீங்களும் நானும் வசனத்துல நின்று பழகணும் அப்படின்னா விசுவாசிக்க வேண்டும். அப்பதான் வசனம் புரோஜனப்படுவோம். வசனம் நமக்கு கிரியை செய்யும். எந்த சூழ்நிலையில எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரிதான், ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போக மாட்டோம். அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் சொல்லி ஒரு பட்டியலே போடுறார். இன்றைக்கு நீங்க சொல்ல முடியுமா, ஆண்டவருடைய அன்பை விட்டு என்னை ஒரு நாளும் எதுவும் பிரிக்க முடியாது. பசியோ பட்டினியோ எந்த காரியம் வந்தாலும் ஆண்டவருடைய அன்பை விட்டு போக மாட்டேன், வசனத்துல நிற்பேன் அப்படி சொல்ல முடியுமா? நிச்சயம் அப்படி சொல்லணும். ஒருவேளை உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில சற்று தடுமாற்றம், குழப்பங்கள் இருக்கும் என்று சொன்னால், ஆண்டவரே நான் உங்களுடைய வசனத்தை விசுவாசிக்கிறேன், வசனத்தை நம்புறேன், கேட்கும் போது விசுவாசத்தோடு கேட்பேன். எங்களுக்கு வாக்குத்தத்தங்களை வச்சிருக்கீங்க, அந்த வாக்குத்தத்தங்கள் எங்களுக்கு உண்டாயிருக்க நாங்க பயத்தோடும் பக்தியோடும்
அந்த இளைப்பாறுதல் எங்களுக்கு உண்டு என்று நாங்கள் நம்பிக்கையோடு வசனத்துல நிக்க உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்போம். கர்த்தர் உங்களை நிச்சயமா ஆசீர்வதித்து வசனத்துல நிக்க உதவி செய்வார். எல்லா தடுமாற்றத்தையும் மாற்றுவார், பின்மாற்றத்தை மாற்றுவார். கிறிஸ்துவுக்காக கனி கொடுக்கிற வாழ்க்கைக்கு நேராய் உங்களை நடத்துவாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை இந்த வேலைக்காய் வருகிறோம். கேட்ட வசனத்தின்படி நாங்கள் வசனத்தை விசுவாசத்தோடு கேட்க இந்த உலகத்துக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, அவர்களும் விசுவாசத்தோடு சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, தொடர்ந்து பின்வாங்கி போனவர்களுக்காக ஜெபிக்கிறேன், தடுமாறுகிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். அவர்கள் மீண்டும் ஆண்டுடைய அன்புக்குள்ளாக வருவார்களாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அந்த வாக்கு தத்தங்களை சுதந்திரிக்க கிருபை பாராட்டுங்க. பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். அவங்க வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டாகட்டும். கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்க உதவி செய்வீராக. தொடர்ந்து தேவ கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசு மூல ஜெபம் கேளும் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டு சுத்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னா செய்தின் வழியா சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாவோம், மனதை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உந்தனின் சேவை செய்வே எந்த சூழ்நிலையிலும்